ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குரு ஒருத்தர் தன்னுடைய சீடர்கள் சிலரோட பேசியபடி ஆற்றின் கரையோரம் நடந்து போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு குருவோட கால் வழுக்கி நில தடுமாறி ஆற்றுல விடுற மாதிரி போயிட்டாரு. அப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு சீடன் சட்டுன்னு குருவோட கையை பிடிச்சி அவரை ஆத்துல இருந்து விழாம காப்பாத்திட்டான். அவன் அவரை காப்பாற்றாம இருந்திருந்தா ஆத்துல விழுந்த அவரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருப்பாரு. குருவும் மற்ற சீடர்களும் காப்பாற்றிய சீடனுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இதனால அந்த சீடனுக்கு தற்பெருமை அதிகமாயிடுச்சு. பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஆற்றுல விழ இருந்த குருவை நான் தான் காப்பாத்தினேன், இல்லைனா இந்நேரம் குரு ஆத்துல அடிச்சு செல்லப்பட்டு செத்தே போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் குருவோட காதுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனாலும் பொறுமையை கடைபிடிச்சாரு குரு. மறுநாள் குரு அதே சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு அதே ஆத்தின் கரையோரமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு சம்பவம் நடந்த இடம் வந்ததும் முன்பு தன்னை காப்பாத்தின சீடன்கிட்ட என்ன ஆத்துல தள்ளி விடு அப்படின்னு சொன்னாரு. அந்த சீடன் திகச்சு போயிட்டான். தள்ளு அப்படின்னு சொன்னாரு குரு. அது வேண்டாம் குருவே அப்படின்னு சொன்னான் சீடன். இது குருவோட உத்தரவு, கேட்டு நடப்பது உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாரு குரு. என்ன ஆத்துல தள்ளு அப்படின்னு சொன்னாரு. மிரண்டு போன சீடன் அவரை ஆத்துல தள்ளி விட்டான். மற்ற சீடர்கள் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு திகிலோட பார்த்தாங்க. ஆத்துல விழுந்த குரு எந்தவித பதட்டமும் படாம அமைதியா நீந்தி சென்று மறுகரையை தொட்டுட்டு திரும்பி வந்தாரு. அதை பார்த்த சீடர்கள் அனைவரும் திகச்சு போய் நின்னாங்க. குரு கரை மேல ஏறி வந்தாரு. தள்ளிவிட்ட சீடனை பார்த்தாரு. இப்போதும் நீதான் என்ன காப்பாத்தினியா அப்படின்னு கேட்டாரு. அந்த சீடன் தலை குனிஞ்சான். ஆபத்து நேரத்துல ஒருத்தரை காப்பாத்துறது, ஒருவருக்கு உதவுறது இது மனிதாபிமானம் உள்ள செயல். ஆனா அதை விளம்பரப்படுத்தி பெருமை அடிச்சுக்கிறது அது மனிதாபிமான குணத்துக்கே இழுக்க தேடித்தரும். அந்த மனிதன் ஒரு நாளும் சான்றோனாக முடியாது அப்படின்னு சொன்னாரு குரு. தற்பெருமை கொண்ட சீடன் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டு தற்பெருமை அப்படின்ற எண்ணத்தையே கைவிட்டுட்டான். ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நண்பர்களே, எனக்கு தெரியும் என்பதற்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எல்லாம் தெரிந்த மனிதனும் இல்லை, எதுவும் தெரியாத மனிதனும் இல்லை அப்படின்ற உலக உண்மையை மறந்த மனிதன்தான் இந்த தற்பெருமை வலையில விழுந்து அவமானப்படுறான். மனதில் ஏற்படக்கூடிய கலகங்களில் பிறருடைய வெற்றியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாதிருப்பது ஒன்று. பொறாமை குணமே மிகவும் கொடியது. வீண் கர்வம், பொறாமை, அகம்பாவம் இது எல்லாமே ஓரினத்தைச் சேர்ந்தது. மனிதனுடைய உண்மையான இயல்பின் வேர்களை அது வெட்டிவிடும். ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் என்பது நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அன்னம்தான் பாலையும் தண்ணீரையும் பிரிக்குமோ அப்படின்றது நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ அன்னப்பறவை அப்படின்னு ஒன்று அந்த காலத்துல இருந்ததாகவும் அது தண்ணீர் கலந்த பாலை வச்சா தண்ணீரை பிரிக்குது அப்படின்னு பாலை மட்டுமே உறிஞ்சி விடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் சில மிருகக்காட்சி சாலைகள்ல அன்னப்பறவையை பார்த்தேன். அவற்றை பராமரிப்பு செய்யறவங்க கிட்ட இந்த அன்னத்திற்கு பால் வைக்கிறீங்களான்னு கேட்டப்போ அவங்க கிண்டலா சிரிச்சாங்க. அன்னம் நீரில் உள்ள மீன்களையும் புழு பூச்சிகளையும் தின்று வசிக்கும் ஒரு உயிரினம் அப்படின்னும் பாலை சாப்பிடாதுன்னு தெரிவிச்சாங்க. எனக்கு ஒரு குழப்பம், நம் முன்னோர்கள் தப்பாகவும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சில நாட்கள் இதை பற்றி நான் சிந்திச்சேன். ஒரு நாள் சாப்பிடும் போது தோணுச்சு, அடடா, அன்னம் என்பதற்கு அரிசி சாதம்னு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு. இதை நாம் சிந்திக்கவே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சேன். பிறகு கொஞ்சம் சுடுசோறு கொண்டு வர சொல்லி இதுல கொஞ்சம் நீர் கலந்த பாலை ஊத்துனேன். அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தப்போ என்ன ஆச்சரியம் தெரியுமா? பால் முழுசும் சாதம் உறிஞ்சிக்குச்சு. தெளிந்த நீர் மட்டும் சாதத்தை சுத்தி இருந்த இடத்துல வடிஞ்சு போயிருந்துச்சு. உண்மையில நான் கலந்த நீரை விட அதிகமாகவே வடிஞ்சிருந்துச்சு. சரி, நாம் உபயோகிச்ச பாலில் ஏற்கனவே எவ்வளவு தண்ணீர் இருந்துச்சோ அப்படின்னு நினைச்சேன். இதுதான் அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் கதைங்க. நீங்க யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். மறுபடியும் சிந்திச்சப்போ
அடடா, அன்னம் என்றுதான் சொன்னார்களே தவிர அன்னப்பறவை என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அது நாமாக செய்து கொண்ட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அன்னப்பறவை கிடையாது, அன்னம் தான் எல்லாற்றையும் பிரிக்கும் அப்படின்ற ஒண்ணுங்க. நீ நிலவும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, இவற்றையெல்லாம் அள்ளி சூடிக்கொள்ளும் வானம் நீ. உலக அதிசயங்கள் அனைத்தையும் ஒற்றை இரவில் தோற்கடித்து விட்டதே பௌர்ணமி நிலா. கருப்பின வண்ணம் வாழும் தேசத்தில் ஊராயிரம் மின்னிடும் வெள்ளைக்கண்கள் பளிங்கினால் கோபுரமாகும். கூழாங்கற்கள் ஆயிரம்தான் இருந்தாலும் கலப்பிடமில்லாத எழிலின் பிறப்பிடமும் அதிசயமும் நீதான் நிலவே. வார்த்தைகள் வந்து விழுந்தும் கவிதையாய் கோர்க்க ஏனோ மனமில்லை. உறக்கம் தொலைந்த இரவுகளில் உறங்கிய நினைவுகள் எல்லாம் விழித்துக் கொள்கிறது. கண்களில் மிதந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாகி கண்ணீரை தருகிறது. தொட்டு செல்லும் நினைவுகளை தான் விடாமல் துரத்துகின்றது மனம். சில நேரங்களில் தனிமை கடினம்தான், சில நேரங்களில் தனிமைதான் இனிமை. தன் அழகை பார்க்க ரசிக்க கலைந்த ஒப்பனையை, இரவின் அழகு குளிர் தென்றல் காற்றில் நிலவு இளைப்பாறும். நிலவின் அழகில் கவிதைகள் வழிந்தோடும். அன்பான இதயங்களின் வருகையால் கனவுகளால் நிறையும் விழிகள். அதிகாலை வரை இரவை அழகாக்கும் நட்சத்திர விரிப்பு. இரவென்பது ஒரு அழகான பரிசு. அந்த அழகிய பரிசை திறந்து பார்க்க உங்கள் இமைகளை மூடியே ஆக வேண்டும். பிரச்சனைகள் நம் கைமீறும் போது இறைவனை நம்பி நம்பிக்கையோடு இருக்க முயல்வோம். ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.